இது பாரு, நீயும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எனக்காவது சண்டை போட்டிருக்கோமா? நீ சொல்றது தானே நான் எப்பவுமே கேட்பேன். அப்ப இந்த ராஜா இந்த ஒரு விஷயத்தை தவிர இல்ல, நீ அந்த ராஜா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ வேற. எம்மா 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 எம்மா, என்ன சொல்ற உன் ஃப்ரெண்டு? வெளியில போறேன்னு சொல்லிட்டாளா உன் ஃப்ரெண்டு? அதான் ஒட்டு கேட்டியே, தெரியாது? முந்தி மாதிரி காதெல்லாம் கேட்க மாட்டேங்குமா. வயசாயி தொலைச்சிருச்சுல, காது மந்தமாயிருச்சு. அந்த மகாராணியமா வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொல்லிட்டாவளா எப்படி? இல்ல, அவ பேசுறது எதுவுமே சரியா இல்ல. நான் அவளை விட போறதில்ல. என்னையே கெட் அவுட்னு சொல்லி அவமானப்படுத்துறா. அவளை நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா உனக்கும் பெப்பேவா? அவளை எப்படி என் வழிக்கு கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும். அவளுக்கு இந்த கவிதா யாருன்னு நான் காட்டுறேன். ஆரம்பத்துல இருந்தே யாருன்னு காட்டுறேன்னு சும்மா பிலிமுதான் காட்டிக்கிட்டு இருக்கா. ஒன்னும் செஞ்ச மாதிரி தெரியல. இவெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டா. நாமளே கரம் புரண்டு எழுந்து வந்தாதான் முடியும். ஹலோ திவ்யா, நான் சரசு பேசுறேன். சொல்லுங்க அண்ணி. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க அண்ணி. இல்ல, இது போன்ல பேசுற விஷயம் இல்ல. நான் உன்கிட்ட நேர்ல பேசணும். எங்க வரட்டும்? உங்க வீட்டுக்கு வரட்டுமா? இல்ல இல்ல வேண்டாம். உங்க வீட்டு பக்கத்துல இங்க ஒரு கோயில் இருக்கே, முருகன் கோயில். அங்க வந்துடுறியா? நான் அங்க வெயிட் பண்றேன். அங்கயா? சரிங்க அண்ணி, நான் இப்ப வரேன். சரிம்மா. உங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தாரா? சுப்பண்ணனா? இல்ல நீ, நான் அம்மா வீட்ல இல்ல, நான் ராஜா வீட்ல இருக்கேன். கேள்விப்பட்டம்மா, ரொம்ப சந்தோஷமா. சரி, அதை விடுங்க. நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? உங்க அண்ணனை காணோன்னு தோணுது. சுப்பண்ண அம்மாவுக்கு வரப்போ நான் போன்ல பேசிட்டு தான் வந்தேன். அவர் வீட்டுக்கு வந்த மாதிரி அவங்க போன்ல எதுவும் சொல்லலையே. இல்ல, காஞ்சிபுரத்துல இருந்து உங்க வீட்டுக்கு தானே வரேன்னு சொன்னாரு. என்ன, நீ ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எங்களுக்குள்ள இல்ல திவ்யா. மாதவனாலதான் எல்லா பிரச்சனையுமே. ஐயோ, மாதவன் என்ன பண்ணுச்சு? அவன் என்ன பண்ணா தெரியுமா? தாத்தா சொத்துல பங்கு கொடு, அப்பதான் சரஸ்வ சுப்பு கூட வாழ வைப்பேன்னு பணத்துக்காக சங்கர் கிட்ட என் வாழ்க்கைய பேரம் பேசிருக்கான். மாதவ அண்ணனா? என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியல. இவ்வளவு கீழ்த்தரமாவா அது நடந்துக்குச்சு? நான் ஒன்னும் பொய் சொல்லல திவ்யா. அத கேட்டு என் வீட்டுக்காரர் கொதிச்சு போய் மாதவன் கிட்ட நியாயம் கேக்குறேன்னு தான் கிளம்பி போனாரு. ஆனா காஞ்சிபுரம் வீட்டுல இருந்து கிளம்புறவரு உங்க வீட்டுக்கு வரலன்னா என்ன அர்த்தம்? காஞ்சிபுரம் வீடா? அப்படின்னா நான் உன்கிட்ட ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லணும் திவ்யா. ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு. சொல்லுங்க அண்ணி, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னா சந்தோஷமா வாழணும்னு தானே நான் நினைக்கிறேன். நான் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். பல முறை நானே உங்களை சேர்த்து வைக்கணும்னு நினைச்சிருக்கேன். என்கிட்ட ஏன் அண்ணி தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க.
என்ன விஷயம்? நானும் அவரும் காஞ்சிபுரத்துல தனி குடுத்துறோம் இருக்கிறோம் திவ்யா. யாருக்கும் தெரியாது, யார்கிட்டயும் சொல்லல. எவ்வளவு நாளா? அவரு காஞ்சிபுரத்துக்கு டிரான்ஸ்பர் ஆனதுல இருந்தே. அப்போ கிட்டத்தட்ட 1 வருஷமாவா? அப்போ அண்ணன் அடிபட்டு காஞ்சிபுரத்துல இருந்தப்போ? அப்பவும் தான். என்ன அண்ணி இது? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. பல தடவை உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீ ராஜாவோட பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்த. டைவர்ஸ் கோர்ட் அது இதுன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்த. அதனாலதான் உன்கிட்ட சொல்ல முடியல. ஒரு பக்கம் பயமாவும் இருந்துச்சு. அவரும் இப்போ எதுவும் சொல்ல வேண்டாம், நேரம் கிடைக்கிறப்போ சொல்லிக்கலான்னு சொல்லிட்டாரு. என்ன அண்ணி, இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சரி, எனக்கு பரவாயில்ல. ஆனா வீட்ல அம்மாவுக்கு தெரிஞ்சா? ஏன்னா அம்மா அண்ணன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா, நான் கொடைக்கானலுக்கு தனியா போனப்போ அண்ணன் கூட அங்க வந்திருந்தாருல. அந்த விஷயத்த பத்தி அம்மா அடிக்கடி அண்ணனை பாத்தியா, கல்யாணாய் கூட பிரம்மச்சரியா எப்படி இருக்காருன்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையா பேசுவாங்க. இப்ப போய் நீங்க இப்படி சொல்றீங்களே? இல்ல திவ்யா, அவர் மேல எந்த தப்புமே இல்ல. நாங்க தான் அவரை கட்டாயப்படுத்தி தனி கொடுத்தனதுக்கு சம்மதிக்க வச்சோம். அண்ணி, ஆக்சுவலா உங்க மேல எந்த தப்பும் இல்ல. ஏன்னா உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அத வீட்ல சொல்லிருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு இப்போ இந்த விஷயம் தெரியும் போது கண்டிப்பா கோவப்படுவாங்க. சொல்லிருந்தா நல்லா இருந்திருக்கும். சொல்லாம விட்டதுதான் இப்ப கொஞ்சம் தப்பா இருக்கு. திவ்யா, உன்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? நான் இப்போ முழுகாம இருக்கேன். அண்ணி, எவ்வளவு நல்ல விஷயம். எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்படி ஒரு நல்ல விஷயத்த எத்தனை நாளா மறைச்சிட்டீங்களே அண்ணி. இப்ப போய் நம்ம எப்படி சொல்றது? இல்ல, எங்க 2 பேரையும் சேர்ந்து வாழ விடாம பண்ணிடுவாங்களோங்கிற பயத்துலதான் இந்த விஷயத்த நாங்க மறைச்சோம். என்ன நீ அதுக்காக இந்த விஷயத்த மறைப்பீங்களா? உங்களுக்கு உரிமை இருக்கா அண்ணி? உலகத்துல எந்த உரிமையும் இல்லாம பண்ணக்கூடாத விஷயத்த பகிரங்கமா தைரியமா வெளிப்படையா பண்றாங்க. ஆனா எல்லா உரிமையும் வச்சுக்கிட்டு நீங்க இப்படி பயந்து என்ன அண்ணி? இதோட பின்விளைவுகள் என்னெல்லாம் வரும்னு நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். எல்லா சம்பவங்களுக்கும் நான் மட்டும்தான் பொறுப்பு. ஆனா இப்போ முதலுக்கே மோசம் வந்துருச்சு. என்ன உங்க வீட்டுல வந்து வாழ வைக்கிறதுக்காக என் தம்பி பேசின பேச்சு கிடையில மாதவனை பத்தி பேச வேண்டியது வந்துருச்சு. அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. இப்போ அவரே காணுமே திவ்யா. இல்ல நீங்க அப்படிலாம் எதுவும் பயப்படாதீங்க. அண்ணன் ஏதாவது கோவத்துல போன் எடுக்காம இருந்திருப்பாரு. இல்ல, என் மனசுக்குள்ள ஏதோ படபடப்பா இருக்கு. அவருக்கு ஏதோ விபரீதமா நடந்திருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அண்ணி, அவரை எங்கேயுமே காணுமே. சச்சா, அப்படிலாம் ஒண்ணு பயப்படாதீங்க. நானும் அண்ணனை தேடி பாக்குறேன். நீங்க எதையும் மனசுல வச்சுக்கிட்டு தேவையில்லாம குழம்பிக்காதீங்க. இந்த நேரத்துல நீங்க சந்தோஷமா இருக்கணும், சரியா? அப்போ எனக்கு இன்னொரு உதவி பண்றியா திவ்யா? சொல்லுங்க அண்ணி. உங்க வீட்டுக்கு போய் அத்தை கிட்ட விசாரிச்சு ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு போன் பண்ணி சொல்றியா? சரி அண்ணி. ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த பிரச்சனை எல்லாம் தீரத்துக்கு நீதான் ஹெல்ப் பண்ணணும். மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லாம் சரியா போயிடும்.
ஆக்சுவலா கொடைக்கானல்ல உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போதே எனக்கு ஒரு டவுட் இருந்தது. நீங்க ஒன்னாதான் வாழறீங்க அப்படின்னு. அன்னைக்கு நான் சந்தேகப்பட்டது இன்னைக்கு சரியா போச்சு. தனி கொடுத்தனும் நான் குழந்தை உண்டான விஷயம் இது ரெண்டுமே பெரிய பிரச்சனை கலப்பிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வரும், அதை நம்ம சந்திக்க தயாராதான் இருக்கணும். சரி அண்ணி, நீங்க உங்க தங்கச்சிங்க வீட்டுல இங்கே இருக்கீங்களா இல்ல காஞ்சிபுரம் வீட்டுக்கு போயிடுவீங்களா? இல்லம்மா, நான் காஞ்சிபுரத்துக்கு கிளம்புறேன். சரி, அப்படின்னா பார்த்து பத்திரமா போங்க. எதுக்கும் பயப்படாதீங்க, மனசை போட்டு தேவையில்லாம குழப்பிக்காதீங்க. அண்ணன் எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. நான் போய் வீட்டுல கேட்டு பாக்குறேன். சரி திவ்யா. அத்தை, நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி கோவிலுக்கு போயிட்டு வந்துருவோம் அத்தை. சரிம்மா, எனக்கும் வீட்டுல தனியா இருக்க போர் அடிக்குது. நானும் கோயிலுக்கு வரேன். போயிட்டு வருவோம் அத்தை. போயிட்டு ஒரு பாலாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணணுமா? என்னத்த திடீர்னு பாலாபிஷேகம்? ஏதாவது விசேஷமா என்ன? அந்த திவ்யாவுக்கு கொஞ்சமாவது புத்தி வந்து மறுபடியும் ராஜா கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கா இல்லையா? அதுக்காக ஒரு வேண்டுதல் பண்ணலான்னு இருக்கேம்மா. அதான் எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம யார் சொன்னதையும் கூட கேட்காம கோர்ட் வாசல்ல போய் நின்னு விவாகரத்து பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனா இப்போ என்ன அதிசயம் நடந்துச்சுன்னு பாத்தீங்களா? இப்ப மறுபடியும் நம்ம யார் சொன்னதையும் கேட்காம அந்த ராஜாவோட தான் வாழ்ந்து தீருவேன்னு சொல்லி இப்ப அடம் பிடிச்சிட்டு இந்த வீட்டுல போய் தங்கியிருக்கான். அதுவும் திவ்யாதான், இதுவும் திவ்யாதான். ஆமா, அவளுக்கு போன் ஏதாவது பண்ணி பாத்தியா? ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? ஏத்த டெய்லி உங்களுக்கு 4 தடவையாவது போன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அங்க போனதுல இருந்து ஒரு போன் கூட பண்ணலம்மா. நீங்க தானே அவளை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு சண்டை போட்டுட்டு வந்தீங்க. நான் வரவே இல்லையே. அந்த கோவமோ என்னமோ. எப்படியோ அத்தை, அங்க நல்லபடியா இருந்தா சரிதான். ஆமாமா, நம்மள அவளை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. போன் பண்ணவும் கூடாது. பண்ணா உடனே இதான் சாக்குன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்துருவா. அவ அங்கேயே இருக்கட்டும். இங்க வராம இருந்தா அதுவே கோடி புண்ணியம். அவ அங்கேயே இருக்கணும். இங்க வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு தான் முருகனுக்கு பாலாபிஷேகம் கொடுக்கலான்னு இருக்கேன். ஐயோ, திரும்ப வந்துட்டா. இப்பதான் சொல்லி வாய மூடல, திரும்ப வந்து நிக்கிறாளே. ஏத்த முருகருக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணணுமா இப்போ? ஐயோ, அம்மா ஏண்டி வந்த? எதுக்கு வந்த இங்க? என்னம்மா, என்னாச்சு? ஐயோ, நீங்க பயப்படாதீங்க. நான் இங்க தங்கறதுக்கு வரல. உங்களை சும்மா பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். நிஜமாவா சொல்ற? நிஜமாமா? சத்தியமா? என்ன அண்ணி இது? இல்ல திவ்யா, நீ புருஷன் வீட்டுல நல்லபடியா வாழணும்னு நினைச்ச அம்மா இப்பதான் முருகருக்கு பாலாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சொல்லி வாய் மூடல நீ வந்து நிக்கிற. அதான் அத்தை பயந்துட்டாங்க. மா, என்னம்மா? நிஜமா உன்னை பார்க்க தான் வந்தேன். இது பாரு, நீயே என் கை காலெல்லாம் கட்டி இங்கே இருன்னு கட்டி போட்டாலும் கயிறெல்லாம் அவுத்துக்கிட்டு நான் அங்கேயே ஓடி போயிடுவேன். இன்னும் 6 மாசத்துக்கு நான் இந்த பக்கமே வரமாட்டேன். அது என்னடி 6 மாசம்? இன்னும் 6 மாசத்துக்கு நான் இந்த பக்கமே வரமாட்டேன். அது என்னடி 6 மாசம்? அண்ணன் எப்படி இருக்கு? அண்ணி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ணி, எங்க அம்மாவுக்கு கரெக்ட் டைமுக்கு மருந்து மாத்திரை கொடுக்கறதுக்கு முதல்ல உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ. திவ்யா, நீ சும்மா தானே வந்த? ஐயோ, என்னம்மா, இன்னும் உன் பயம் போகலையா?
உன்னை பார்க்கதாமா வந்தேன். கோயிலுக்கு போயிருந்தேன். அப்படியே பிரசாதம் குடுக்கலான்னு வந்தேன். ஆமா, ராஜா வரல? இல்ல, அவர் கடையில இருக்காரு. அவரு பரவாயில்லையே. என்ன மரியாதை, என்ன மரியாதை. இருக்கட்டும், 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல? அவரை நீ சந்தோஷமா வச்சிருக்கல? அவர் மட்டும் இல்ல, என் அத்தையும் என் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆட அது எப்படி? அது அவருக்கு நான் அமைதியா இருந்தா சந்தோஷம். என் அத்தைக்கு என் கூட சண்டை போட்டாதான் சந்தோஷம். அதனால ராத்திரியில இருந்து காலையில வரைக்கும் அமைதியா இருப்பேன். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அத்தை கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். அவங்களுக்கு அது ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் சொல்லணும்னா என் கூட நிறைய சண்டை போட்டு அத்தை சந்தோஷமா இருக்காங்க. நான் சுந்தரி கிட்ட பேசுறேன். என்ன கேடு வந்தது அவளுக்கு? எப்ப பாரு என் பொண்ணு கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. நீ வாமா, நீ உள்ள வா. உட்காரு, உட்காருமா. என்னம்மா கோயில் பிரசாதம்? ஆமா, உன் புருஷன் கூட சேர்ந்து வாழறதுக்கு உனக்கு எந்த மரத்தடியில ஞானோதயம் வந்துச்சு? அத்தை, சும்மா ஏன் அதையெல்லாம் நோண்டிட்டு இருக்கீங்க? சந்தோஷமா இருக்காளா, அதோட விட்டுடுங்க. என்னடி? சுபன்னு இருக்காமா? ஏன்? சும்மா தான் கேட்டேன். இல்ல, நீ சும்மா கேட்ட மாதிரி தெரியல. என்னடி, ஏதாவது பிரச்சனையா? குறிப்பா சுபன் எங்கன்னு கேக்குற? என்னம்மா நீ எதை கேட்டாலும் பயப்படுற? சும்மாதாமா நான் சுபன்னு கேட்டேன். ஏன் நான் என் அண்ணனை பார்க்கணும்னு நினைக்க கூடாதா? நாங்க போன் பண்ணோம், சனி ஞாயிறு கூட வேலை இருக்கு, வர முடியாதுன்னு சொல்லிட்டான். பாவம், குடும்பம் ஒண்ணு, பொண்டாட்டி ஒருத்தி இருக்காங்கிறதே மறந்துட்டு என் புள்ள காஞ்சிபுரத்திலேயே கஷ்டப்படுறான். ஆமாமா, ரொம்ப தான் கஷ்டப்படுது. ஏண்டி அப்படி சொல்ற? சும்மா ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொன்னேன். யானி, மாதவ என்ன ஏதாவது சுபண்ணனை பத்தி சொல்லிச்சா? இல்லையே. ஏ? சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். நீ அப்போ என்ன பார்க்க வரல, சுபு இருக்கானான்னு பார்க்க வந்த, அப்படித்தானே? சேச்சே, நான் உன்னதாம பார்க்க வந்தேன். அது இல்ல, அண்ணன் எனக்கு காஞ்சிபுரத்துல இருந்து பட்டுப்புடவை வாங்கிட்டு வரேன் வான்னு கூப்பிட்டுச்சு, அதான் வந்தேன். அப்படி சொல்லு. இல்லனா பாசத்தோட உருகியா சுபு அண்ணனை பத்தி இவ்வளவு தூரம் விசாரிக்க போறேன்னு நினைச்சேன். என்னம்மா, என் அண்ணன் எனக்கு பட்டுப்புடவை வாங்கி தந்தாலும் தரலனாலும் என் சுப்பண்ண தான். சரி, நான் அப்ப கிளம்புறேன். என்னடி வந்ததுல இருந்து கிளம்புறேன்னு சொல்ற? ஏன் இன்னும் கிளம்பல அப்படின்னு நீ கேட்டா எனக்கு அவமானம். நான் கிளம்பல இங்கேயே இருக்கேன்னு சொன்னா உனக்கு அவமானம். எதுக்கு? இனிமே இந்த பிரச்சனையே வேண்டாம். அப்பப்பதான் இனிமே நான் வருவேன், சரியா? சரி, வீட்டுக்கு தானே? இல்லம்மா, அவரை பார்க்க நான் அரிசி மண்டிக்கு போறேன். அங்கிருந்து நாங்க 2 பேரும் பைக்ல போயிடுவோம். சரி, பார்த்து பத்திரமா போ. வரேன் நீ. வரேம்மா. என்னத்த திகைச்சு போய் நிக்கிறீங்க? எனக்கே ஒண்ணும் புரியலம்மா. காஞ்சா ஒரேடியா காயுது. இல்லம்மா, நான் முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணல. ஏன் அத்த? ஒரேடியா தேனாபிஷேகம் பண்ண போறேன்.